நீ செல்லும் கைமாவே இரு, இந்த போட்டோவை எடுத்து இப்ப யாருக்கு அனுப்ப போறேன் இப்படிங்கிற வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலா அவர்களை என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? எப்படி பாராட்டணும்? வாவ் சொல்லுங்க, வாவ். நம்ம கணவன்மார்கள்லாம் வேன் சொல்லுவாங்க, அழகோட சமைச்சு கொண்டு போய் முன்னாடி நீட்டினா வேன் தான். இதனாலே பெரிய பஞ்சாயத்து வந்துடும். வேன் சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? வாவ். துக்கத்தை கூட பாப்பா தூக்கலா சொல்லுற மாதிரி இனிமே அங்க அடுப்புல பால் காஞ்சி தீஞ்சா கூட வாவ் என்ன ஒரு தீஞ்ச வாசனைன்னு சொல்லுவோம். ஏன்? நீங்க அவங்களுக்கு சுவையா சமைச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? நல்லா இருக்குமான்னு சொல்லியிருப்பான். இல்லைன்னா ஆடு மாடு கழுவு தண்ணியை குடிச்சிட்டு போற மாதிரி நீங்க சோறை வைக்கணும், சாப்பிட்டு அவங்க பாட்டு போயிட்டே தான் இருப்பான். எனக்கு ஆடு மாடு கழுவு தண்ணியை குடிச்சிட்டு உன்னாக்கு சூப்பர்னு சொல்லியிருக்கா? ஏன் சொல்றது இல்ல? வீட்டுல உள்ள ஆம்பளையால இப்ப எப்படிதான் இருக்காங்க? எப்படிதான் இருக்காங்க? அப்படிதான் இருக்காங்க. எங்க வீட்டாளங்க அது எங்க பேருக்கு தெரியல. யாரு நம்ம மக்கள் எப்படிதான் சொல்றாங்க? அது இதுன்னு கிட்டத்தட்ட ஆடு மாடு ரேஞ்சுக்கு ஆக்கிக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க? வேர்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் உண்டு பண்ணணும். சரியா? அடுத்து என்ன பண்ணுவாங்க?